ஹலோ. இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா விஷன் போர்ட். ஸோ விஷன் போர்ட்னா ஃபர்ஸ்ட் என்ன? விஷன் போர்ட் வந்து நம்மளோட கோல்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸை வந்து ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷனாக பார்க்குறது. குட்டி குட்டி பிக்சர்ஸ் அப்படி இல்லை குட்டி குட்டி கோட்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்குறது வந்து நம்ம விஷன் போர்டுன்னு சொல்லலாம். நம்ம வந்து பிக்சரைஸ் பண்ணுறோம். ஓகே, இப்படி தான் வந்து நான் இருக்க போகிறேன். சில மாடல்ஸ் லைக் நம்ம பிக்சர்னால் நம்ம இப்போ எனக்கு ஒரு பாடி வேணும் அப்படின்னா அந்த பாடி வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு இமேஜஸாக இருக்கும்ல, அந்த இமேஜஸை வந்து வச்சுட்டு அந்த பிளேஸில் வந்து நம்மளை யோசித்து பார்க்குறதா வந்து இந்த விஷுவல் ரெப்ரசன்டேஷன்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இது என்னென்ன கேட்டகரிஸில் இருக்குன்னா, நீங்கள் வந்து ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கலாம், உங்கள் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், உங்கள் கரியர் ரிலேட்டடாக இருக்கலாம், அப்படி இல்லை உங்கள் பர்சனல் லைஃப் ரிலேட்டடாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம். உங்களுக்கு என்னென்ன விதத்துலலாம் சின்ன சின்ன குட்டி குட்டி ஆசை இருக்குது, பெரிய ஆசை இருக்குது, அதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த விஷன் போர்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துடலாம். இது வந்து பிக்சராகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கோட்ஸ் வழியாகவும் இருக்கலாம். சில பேருக்கு வந்து அந்த கோட்ஸை படிக்கிறப்போ அது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அது வந்து அவங்களோட பாத்தில் போக அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு வந்து அது இமேஜஸாக பார்க்க விருப்பமாக இருக்கும். இப்போது ஹெல்த்துன்னு வந்துருச்சுன்னா ஒரு ஒரு அழகான பாடி வந்து பார்க்குறதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப அது மோட்டிவேட்டிங்காக இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த கோட்ஸ் பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த வகையில் வேணாலும் விஷன் போர்ட் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ஏன் வந்து விஷன் போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி. இப்போ நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறப்போ நம்ம வந்து அந்த விஷயத்த வந்து திங்க் பண்ணி பார்ப்போம். அந்த திங்க் பண்ணி பார்க்குறப்போ நம்ம வந்து ஒரு விஷயம், இப்போ நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறப்போ அந்த வீட்டுக்குள்ளேயே நான் இருக்கிறேன்றதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நம்மளோட கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒரு மைன்யூட்ஸுமே நம்ம வந்து யோசித்து பார்க்குறப்போ ஓகே இது வந்து நடக்கணுன்றதை நோக்கியே நம்ம போகிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு இந்த விஷன் போர்டு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேனிஃபெஸ்டேஷனையும் விஷன் போர்டையும் என்னால் தனியாகவே பிரித்து பார்க்க முடியாதுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு அந்த விஷயத்த பார்க்குறப்போ ஓகே இதுதான் நம்ம பாடி. இப்போ நான் வேறு ஆன்லைன்லேருந்து ஒரு பிக்சர் எடுத்து நான் அதை யூஸ் பண்ணாலுமே ஓகே அது நான் தான், அங்கே இருக்கிற ஃபேஸ் வந்து வேற ஒருத்தவங்களோட தான் அந்த பிக்சரில் இருந்தாலுமே பட் அது என்னோட பாடி. நான் வந்து என்னோட கரியரில் வின் பண்ணியிருக்கேன். அந்த கரியரில் வின் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கிற இமேஜ் வந்து என்னோடது. அது நான் லிட்ரலி அது வேற ஒருத்தவங்களோட ரெஃபரன்ஸ் பிக்சராக எடுத்திருந்தாலுமே அது நான் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம விஷுவலைஸ் பண்ணுறோம், நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து விஷன் போர்ட். அண்ட் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விஷன் போர்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் விஷன் போர்ட். ஃபிசிக்கல் விஷன் போர்ட்னா மேபி நீங்கள் ஒரு கார்ட் போர்ட்லேயோ இல்லை ஒரு சார்ட் பேப்பர்லேயோ உங்களுக்கு என்னென்ன இமேஜஸ் வேணுமோ, என்னென்ன கோட்ஸ் வேணுமோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி ஒரு விஷன் போர்ட், பெரிய போர்ட் மாதிரி வச்சுக்கலாம். நான் அது உங்களுக்கு வந்து இங்கே காட்டுறேன். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம், விச் இஸ் கால்ட் ஃபிசிக்கல் விஷன் போர்ட். அண்ட் இன்னொரு வகை இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன இமேஜஸ்லாம் குட்டி குட்டி இமேஜஸ்லாம் போடணுமோ அதெல்லாம் போட்டுட்டு உங்கள் ஃபோனோட வால்பேப்பரையும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நானுமே என்னோட ஃபோனோட வால்பேப்பரில் வந்து இந்த மாதிரி என்னோட டெய்லி கோல்ஸை வந்து நான் ஒரு சின்ன குட்டி விஷன் போர்டாக வச்சு நான் அதை அடிக்கடி பார்த்துப்பேன். அண்ட் அடிக்கடி பார்க்குறப்போ எனக்கு ஓகே நம்ம வந்து நம்மளோட இன்னைக்கு டு டூ லிஸ்ட்டில் வந்து இது இன்னும் பெண்டிங் இருக்குது. அதை பார்க்குறப்போ எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஓகே நான் தண்ணி குடிக்கணும், நான் ஒர்க் அவுட் பண்ணணும், நான் வந்து யோகா பண்ணணும், என்னோட ஜாப் ரிலேட்டடாக நான் ஏதாவது படிக்கணும்னா நான் படிக்கணும், வேறு இந்த மாதிரி நம்மளுக்கு நான் ஹாப்பியாக இருக்கணும். அந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்கும் அந்த இமேஜை பார்த்தா தான் நம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படி கிடையாது. பட் ஸ்டில் அது இன்னொரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக நம்மளுக்கு வந்து வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நான் ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணி என்னோடய வால்பேப்பரில் வந்து நான் வச்சுப்பேன். அதை பார்க்குறப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கும். நான் கொஞ்சம் டவுனாக இருந்தேன்னா கூட ஓகே நம்மளுக்கு வந்து இன்னும் நம்ம பார்க்குறதுக்கு நிறைய வேலை இருக்குது, நம்ம வந்து இந்த சின்ன விஷயத்துக்காக நம்ம மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கக்கூடாது, நம்மளோட கோல்ஸ் வந்து இன்னும் பெருசாக இருக்குது, நம்ம கோல்ஸை நோக்கி போகணும், நம்மளோட சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு தடையாக இருந்துடக்கூடாதுன்றதை வந்து எனக்கு அடிக்கடி ரிமைண்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஜிட்டல் விஷன் போர்டாகவும், ஆக்சுவலி மொபைல் வால்பேப்பரும் கூட ஒரு டிஜிட்டல் விஷன் போர்டு தான். பட் ஸ்டில் இன்னொரு வகையான விஷன் போர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ யூஸிங் பின்ட்ரெஸ்ட் விஷன் போர்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஸோ நீங்கள் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் ஹோம் ஸ்க்ரீனில் இருந்து
இப்போ நீங்கள் பார்க்குறது ஹோம் ஸ்க்ரீன். உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா அகெயின் இன்னொரு டைம் உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட்டட் அண்ட் சேவ்னு சொல்லிட்டு கீழே பின்ஸ் எல்லாம் காமிக்கும். அந்த பின்ஸ் கீழே வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் பின் ஆர் போர்டு. இந்த போர்டில் வந்து இப்போது மேனிஃபெஸ்டேஷன் விஷன் போர்ட் 2024 நான் நேம் பண்ணுறது வந்து மேனிஃபெஸ்டேஷன் விஷன் போர்ட் 2024. அண்ட் இந்த போர்டை வந்து நான் சீக்ரெட்டாக வைக்கிறேன். ஏன் சீக்ரெட்டாக வைக்கிறேன்னா, பின்ட்ரெஸ்ட்டில் நம்மளோட பின்ஸை வந்து யார் வேணாலும் பார்க்கலாம். என்னோட பின்னை வந்து நான் யாருமே பார்க்க வேணாம். என்னோட இது வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, இதை வந்து நான் யாரும் பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ கீப் திஸ் போர்ட் as secret. And now the board is created. போர்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய சஜஷன்ஸும் காமிக்கும். சஜஷன்ஸில் நீங்கள் கீழே போகிறப்போ உங்களுக்கு பிக்சர்ஸாகவும் இருக்கும், கோட்ஸாகவும் இருக்கும். எனக்கு வந்து பிக்சர்ஸ் அண்ட் கோட்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ மேனிஃபெஸ்ட் எவ்ரிதிங் ஐ டிசைர். ஸோ நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுற எல்லாமே எனக்கானதுன்னு தெரிஞ்சு தான் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஐம் ஆடிங் தட். ஐ அட்ராக்ட் மணி and I only attract good grades, and of course peace is very important, so I am attracting that also. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு ஆட் பண்ணணும், உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் போர்டில் வந்து ஆட் பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட போர்டு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு டெலீட் சம்திங் ஆஃப்டர் யூ, அது உங்களுக்கு நடந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு டெலீட் பண்ணணும், அப்படி இல்லைனா இதை வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்லாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஃபோல்டர் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபோல்டர் ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லிவிட்டு அதை ஒரு தனி ஃபோல்டர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். And of course, as I said, if you want to delete something as you have achieved it already, so if you want to delete it, you can use this delete option and you can delete it. Okay, now our board is ready. இந்த போர்டை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த போர்டை வந்து நீங்கள் பார்க்கணும். அண்ட் இதை வந்து உங்களோட விட்ஜெட்ஸாகவும் உங்களோட மொபைல் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஆப்புக்குள்ளே போய் தான் பார்க்கணுன்னு இல்லாமல் உங்களுக்கு வந்து மொபைல் ஸ்க்ரீன்லேயே இருக்கும். அதை நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கும். அண்ட் ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி நான் என்னோடய போர்டு க்ரியேட் பண்ணிட்டேன். என்னோடய விஷன் போர்டுமே நான் க்ரியேட் பண்ணிட்டேன். என்னோட விஷன் போர்டு வந்து நான் உங்களுக்கு தனி வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். பட் கண்டிப்பாக இது 100% வந்து ஒர்க் அவுட் ஆகும். நம்ம வந்து ஆஃப் த ட்ராக் போனாலுமே நம்மளை வந்து மறுபடியும் நம்மளோட ட்ராக்குக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நமக்கான கோல்ஸ் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராகவும் இருக்கும். ஸோ இந்த நிறைய வகையில் விஷன் போர்டு வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். I have already done it for myself, so please do it for you. Thank you.